ஹாய் அண்ட் ஹலோ லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன். எப்படி இருக்கும் பார்க்க தாடியெல்லாம் வளர்ந்துருச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு பேசி. நிறைய படித்தேன், நிறைய ஃபெயில் ஆனேன், கொஞ்சோண்டு பாஸ் ஆனேன். அதே சொல்லணும்ல. ஸோ லைஃப் நல்லா போகுதா எல்லாருக்கும்? எனக்கு தெரியாது. ஏன்னா என் லைஃப் எப்படி போகுதுன்னு எனக்கே தெரில. மேட்ச் பாக்ஸில் மேட்ச் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம எடுத்தோங்க. அந்த மேட்ச் பாக்ஸ்லேயே மேட்சஸ் எல்லாம் எரிஞ்சு போன மேட்சஸாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? எல்லாமே எரிஞ்சுப்பான். ஸோ லைஃப்பில் எல்லாமே எல்லாருக்குமே வெளியே பார்க்கறதுக்கு இருக்க மாதிரி தெரியும். உள்ள ஸோ எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் ஒரு விஷயத்துக்கு, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம லைஃப் நகரணும். நம்ம லைஃப் நகரணும் அப்படின்னா யூ ஜஸ்ட் ஹேவ் டு பி ஓப்பன். எஸ், அவ்வளோதான். ஆக்சுவலி நீங்கள் ஓப்பனாக இருந்தீங்கன்னா எல்லாமே நடக்கும். இப்போது நான் இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு இன்னொரு மேட்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஏற்றி வச்சுருவேன். பட் அது காமிக்கிறது இஸ் டேக்கிங் அ டைம். பட் அதை சொல்கிறது இட்ஸ் நாட். ஸோ அதான் எஸ். இப்போ லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நடக்கும். நிறைய பேருக்கு நிறைய ஃபஸ்ட் டைம் 20 years பிஃபோரே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது பிறந்து குழந்தையிலேருந்து ஃபுல் க்ரோன் அடல்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே மெனி ஆஃப் யுவர் ஃபஸ்ட் டைம் வில் கெட் கம்ப்ளீட்டட். பட் எனக்கு நிறைய ஃபஸ்ட் டைம் நடக்குது சென்னையில். ஒரு 2 சாம்பிள்ஸ். சூடு, பயங்கரமான சூடு. சென்னையில் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் பிளேசஸ் டு எவர் லிவ் இன் சம்மர். இன்னும் சம்மரே வரல. வராமையே இந்த கதை எப்படி தெரியுமா? இந்த இடத்துல I don't know if you guys can see, but I have a very big heat point that, you know, boil அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, சூடு கட்டி அந்த மாதிரி எங்கே இருக்குது? முதுகில் மிடில் ஆஃப் மை பேக், இல்லை கரெக்டாக திஸ் பிளேஸ், தட் பார்ட் சூடு கட்டி இவ்வளோ பெருசு. சென்னை இஸ் வெரி ஹாட். That's why when I'm working, I work for 5 days, not 6 days. I come running here on Saturday. I mean on Friday night. It's considered a Saturday because I'm only active on Saturday and Sunday. Just பாருங்க, எனக்கு பிடிக்காத பிடிச்சவா வீடு வாடகைக்கு கிடைக்காது. பேச்சுலர்ஸ். Should I get married just because then only I'm going to get a room in Chennai? Why should I get married? 25 ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன், அதிகமாக சம்பாதிக்கிறேன். நான் அதுக்கு ஓவர் ஒர்க் பண்ணுவேன் தெரியுமா? 8:30 to 5:30 மட்டுமே என்ஜாய். அதுக்கு மேலே நான் யார்கிட்டையும் பேசணுன்ற அவசியமே இல்லை. கான்ட்ராக்ட் ஒன்று இருக்குல்ல, ஐ மீன் லைக் ஜாயின் பண்ணும்போது இதுதான் ஒர்க் உங்களுக்கு அதிகமாக எல்லாமே போட்டு கொடுப்பாங்களே. ரவுண்ட் த கிளாக் ஓவர் ஒர்க் பண்ணேன், 25,000. பட் எனக்கு வேறு எந்த வேலையும் இல்லைன்றப்போ எனக்கு தெரியல, பெருசாக தெரியல. பட் கொஞ்சம் தப்பாக ஃபீல் ஆகும். வந்து 5 மாதம் கணக்கு பார்த்தா 4 மாதம் இருக்கும். November 14 to December 14, December 14 to January 14, January 14 to February 14, February 14 to March 14, March 14 to April 14 தான் 5 months.
4.5 months ஆயிடுச்சு. பார்ப்போம். பார்த்துக்கோ. பிடிச்சிருக்கு. ஒர்க் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன், பிடிச்சிருக்கு. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு தான் பார்ப்போம். ஏன் சென்னை அவ்வளோ ஹாட்டாக இருக்குது? ஏன் சென்னை அவ்வளோ கொடூரமாக இருக்குது? யோசிப்பேன். வெயில் அடின்னு அடிக்குது. எங்கேயுமே செடி கொடி மரம்னு இல்லை. தண்ணி பஞ்சம். சென்னை குப்பை கூடம். டஸ்ட் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், ஸ்மெல், நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன். சென்னை தான் எக்ஸாம்பிள், வேறு எதுவுமே இல்லை. Unplanned buildings. நடைபாதை நடப்பதற்கு இதுன்னு சொல்கிறான். போகிற வண்டி, நடைபாதையில் போகிற வண்டிக்கு ஏதாவது ஃபைன் போட்டிங்களா? அதுக்கு போக விட்டுறீங்களா? அவன் ஏறி வரான் இல்லை, பெடஸ்ட்ரியன்ஸுக்கு எதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுங்க? பயம்லாம் ஒன்று நிறைய பேருக்கு. சென்னையை சுத்தம் பண்ணுறாங்க, அந்த க்ளீன் பண்ணுற இந்த ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க ரொம்ப யோசிப்பேன். இவ்வளோ குப்பையாக இருக்கிற இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்க மனசில் வந்து அவங்க எவ்வளோ சுத்தமான ஆளாக இருக்காங்க. எவ்வளோ குப்பை இருக்குது, பரவாயில்ல நான் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அவங்க தான் போய் கொத்தடியில் போடுற குப்பை கப்பு பயங்கரமாக இருக்குது. அந்த இடத்துல க்ளீன் பண்ணுறாங்க. குடிச்சிட்டு ரோட்லேயே படுத்துருக்காங்க. பயமாக இருக்கு. யார் என்ன பண்ணுறது? யாராவது எதோ கண்டுக்கிறாங்க? சென்னை போலீஸ் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்கும். நான் கிண்டி ஸ்டேஷன் போயிருக்கேன், நான் சொல்கிறேன். அந்த மாதிரி குட் கைண்ட் ஹார்ட்டட் பர்சன்ஸ் தான் போலீஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணேன். பட் க்ரைம் நடக்குது. அந்த க்ரைம் வந்து பண்ணுறவங்க வந்து அவங்க ஹேண்டில் பண்ணது எனக்கு ரொம்ப பிரச்சனை. ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. போலீஸ் பார்த்துட்டாங்க, அவன் அங்கேயே அடித்து திருத்தினான். அவன் என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சது அவன் திருந்திட்டான் அப்படின்னு. ஸோ தட் இஸ் அவர் போலீஸ் ஒர்க். நல்லா இருந்தது. சென்னையில் எது நல்லா இருக்கு இல்லையோ, சென்னை போலீஸ் நல்லா இருக்கும். தே ஆர் குட், தே ஆர் வெரி brave, very kind, very good at their work actually. ஆனால் சென்னை குப்பையாக இருக்குது. எவ்வளோ குப்பை அதெல்லாம் குப்பை இருக்குது. தண்ணி ரொம்ப அடிக்குது. ஏன் இப்படி ஒரு இடத்த வந்து வச்சுருக்காங்க? சென்னை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க இல்லை, எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சென்னையில் இதுக்கு மேலே ஐடி பார்க் இருக்கக்கூடாது, ஃபினான்ஸ் ஹப் இருக்கக்கூடாது அப்படின்னு ரூல் போட்டால் என்ன ஆகும்? ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் எல்லாருக்குமே கொடுக்கணும். ஐடியில் இருந்தால் அவங்க கம்யூனிகேஷன் த்ரூ மெயில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் லிஸ்ட் கொடுத்துரு, ஃபோன் நம்பர் கொடுத்துரு, ஒய்ஃபை சிக்னலுக்கு நீ காசு கொடுத்துரு, வீட்டுக்கு அனுப்பிடு. உனக்கு ரூம் ஸ்பேஸ் மிச்சம்ல, ஒர்க் நடக்கல. அங்கே நான் ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி, என்பிஎஃப்சி, எனக்கு கிளைண்ட்ஸ் நான் போய் பார்க்கணுமா? ஏன் பார்க்கணும்? ட்ரஸ்ட் பில்ட் பண்ணலாம்.
அப்படியா? என் கிளைண்ட்ஸ்லாம் அமெரிக்காவில் இருக்காங்க. நீ 10 கட்டன்னு கேட்டேன். ஒரு 40 கிளைண்ட் இன் அமெரிக்கா, 20 கிளைண்ட் இன் ஆஸ்திரேலியா, ஒரு கிளைண்ட் இன் ஆஃப்ரிக்கா. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவருக்கு ஆப்ரேஷன் நிறையா இருக்குது. போய் சால்வ் பண்ணேன். நான் போய் பேசுகிறேன். யூகே கிளைண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு எல்லாருக்கும் மெயிலை போட்டாது. வரேன் சார், ஒரு மெயில் மட்டும் அனுப்புங்க, நான் வரேன். கத்தாருக்கு நான் வரேன், யூஏக்கு நான் வரேன், சிங்கப்பூருக்கு நான் போட்டேன். என்ன ஆகும்னு தெரியுமா மக்களே? அவங்க ரிப்ளை மெயில் ஒன்று போட்டால் நீங்கள் கொடுக்கலாம், என்ன ஆகும்? நான் கூப்பிட்டேன், நீ வரல அப்படின்னு சொல்லலாம். சொல்லலாம், நீ சென்னையில் இருக்கிற கிளைண்ட்ஸுக்கு போய் மீட் பண்ணு, ஒவ்வொரு கிளைண்ட்டை போய் மீட் பண்ணு அப்படின்னு. அவங்க கூப்பிட்டா தானே நான் போக முடியும். நானே போய் என்ன வரேன்னா என்ன, நீ எதுக்கு வர, நான் கூப்பிடவே இல்லையே அப்படின்னா புரியாது. ஒரு கிளைண்ட் மீட் பண்ண மாட்டேன் அப்படின்னா அவனுக்கு அதுக்கு தான் நான் வந்து காலை அவனுடைய ஃபோனில் நான் இருக்கேன், மெயில் பண்ண ரெஸ்பாண்ட் பண்ணுறேன், எல்லாம் இருக்கு. Why should I meet him in real life? வேலை இல்லையா எனக்கு? காசாக கொடுக்குற பட்டம் அடைக்கும் அது. ஓகே, ஸோ எவ்வளோ அப்படிலாம் இருக்கும். இந்த ஃப்ரெண்டை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு பாய்.